இன்று நம்ம தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மண் வகைக்கு ஏற்ற என்னென்ன பல மரங்களை சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லா மண்ணிலையும் எல்லா மரத்தையும் வளர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக அறிவியல் பூர்வமாக பார்க்க போனால் இந்த மண்ணை நம்ம பரிசோதனையும் பண்ணிக்கிறோம். அதை கார அமிலத்தன்மை இந்த இது லெவல் எவ்வளோலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பரிசோதனையும் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணிக்கிட்டு நம்ம மண் வகைக்கு ஏற்ற பல மரங்களை நம்ம பல வகை மரங்களை நம்ம சாகுபடி பண்ணலாம். கார அமிலத்தன்மை 7லேருந்து 8க்குள்ளே இருக்குது அப்படின்னா அதில் நம்மளுக்கு எலுமிச்சை, கொய்யா இப்படி நம்மளுக்கு உப்புத்தன்மை ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடிய மரங்களை நம்ம சாகுபடி பண்ணலாம். கார அமிலத்தன்மை 8.5க்கும் மேலே போகுது அப்படின்னா நம்ம அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தென்னை 8.5 வரைக்கும் போகுது அப்படின்னா அதில் நாவல், சீத்தாப்பழம் இந்த மாதிரி பல மரங்களை சாகுபடி பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு பல மரங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கார அமிலத்தன்மை அளவு மற்றும் அந்த மண் வகைக்கு ஏற்ற மாதிரி வளரும். இப்போ கரிசல் மண் கலந்த, அதாவது கரிசல் கலந்த வண்டல் மண்ணிலலாம் பார்த்தோம் அப்படின்னா கொய்யா, அப்புறம் சீத்தாப்பழம், எலுமிச்சை இது மாதிரி மரங்களை நம்ம சாகுபடி பண்ணலாம். தென்னை இந்த மாதிரி மரங்களெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணலாம். ஆனால் இதே இந்த மாதிரி கரிசல் கலந்த வண்டல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாமரங்களை நம்ம பொதுவாக சாகுபடி பண்ணுறத வளரும். ஆனால் நிறையா புதன் தண்ணியை நல்லா பிடிச்சி வளர்கிறதுனால இந்த கரிசல் மண் தன்மை இருக்கிறதுனால மரத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும், பூத்தன்மை குறைவாக இருக்கும். அந்த மாதிரி மண்ணுகளில் நம்ம கரிசல் மண் கலந்த வண்டல் மண்ணில் கரிசல் கலந்த வண்டலில் நம்ம மாமரத்தை சாகுபடி பண்ணுறதை குறைக்கணும். அதாவது அடுத்து நம்ம மணல் கலந்த வண்டலாக இருக்குது அப்படின்னா, மணல் பாங்கான பகுதிகளாக இருக்குன்னா pH 7.5 வரைக்கும் எல்லா விதமான பல மரங்களையும் நம்ம சாகுபடி பண்ணலாம். அதாவது என்னென்ன மண்ணுக்கு என்னென்ன பல மரங்களை சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம திட்டமிட்டுக்கிட்டு செய்யும்போது பலமர சாகுபடியில் ஒரு லாபகரமான ஒரு லாபத்தை நல்லா அடையலாம் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான பதிவுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.